இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை, கருவியாக மாறு, be a instrument என்ற ஒரு மைய சிந்தனையைத்தான் வார்த்தை இன்று கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. கடவுள் எளிமையானவர்களை அழைத்து ஒரு கருவியாக அவர்களை பண்படுத்தி பயன்படுத்த அவர்களுக்கு உருவாக்கத்தை தருகிறார். நமது உலகில் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு கருவி தேவைப்படுகிறது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுதான் எந்த ஒரு செயலையும் செய்ய நமக்கு ஆற்றலும் கிடைக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் கருவியாக மாறுகிறோமா? பிறருக்கு தடைக்கல்லாக இருக்கிறோமா? அல்லது நமது செயல் கருவியாக இருந்து பிறரை பண்படுத்தி உருவாக்கத்தை தருகிறோமா? அந்த கருவியாக மாறுகின்ற அழைப்பிற்கு வார்த்தையோடு இணைந்து செவிமடுப்போம். வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களை, அனுப்பப்படுவதற்காக அன்றி யாரும் அழைக்கப்படுவதில்லை. அன்று இயேசு பலர் பின்தொடர முன் வந்தாலும் இயேசு 12 மட்டுமே தேர்ந்தெடுத்ததாக இன்றைய நற்செய்தி சொல்கிறது. கருவிகளாக உருவாக்க அறுவடை மிகுதி வேலையாள்களோ குலைவு என்று மத்தேயு 9:37 சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவுக்கு இறையாட்சி பணிக்கு பலர் தேவை என்பது நன்றாக தெரியும். அதே நேரத்தில் முன் வந்தவர்கள் அனைவரையும் தேர்ந்தெடுப்பதால் இறையாட்சி பணி நடந்துவிடாது என்பதிலும் இயேசு தெளிவாக இருந்தார். இயேசுவின் இந்த யுக்தியை கவனிப்பது மிகவும் அவசியம். காரணம், இது காரியங்களை எப்படி நிறைவேற்றுவது, எப்படி சாதிப்பது, எப்படி செய்து முடிப்பது என்பதற்கான ஒரு வாழ்வின் கலையாக நமக்கு கற்றுத்தருகிறார். பலர் சேர்ந்து விடுவதால் ஒரு மாபெரும் காரியம் நடந்து விடாது. அந்த காரியம் கெட்டு போவதற்கும் அதுவே காரணமாக கூட அமையலாம். எந்த ஒரு திட்டமும் பல படிநிலைகளில் நிறைவேற்றப்பட வேண்டும். many ants soup make spoil அப்படின்னு சொல்லுவாங்க. பல தரப்பட்ட கைகள் இணைகிற பொழுது சில நேரத்தில் உருவாக்கத்தையும் கொடுக்கலாம், அழிவையும் தரலாம். ஆனால் ஒரு தெளிவுபட்ட சிந்தனையில் இருக்க வேண்டும். ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்னால் படிநிலைகளை பல பொறியாளர்களை சேர்த்து திட்டம் தீட்டுவதில்லை. தெரிவு செய்யப்பட்ட கலை தேர்ந்த ஒரு சில பொறியாளர்களே வரைவு படத்தை திட்டம் தீட்டுகிறார்கள். பின்பு அது அடுத்த கட்ட படிநிலையில் இருக்கின்ற மற்ற பொறியாளர்களுக்கோ வல்லுநர்களுக்கோ இன்னும் அகலமான செயல் திட்டத்தை தீட்ட கையளிக்கப்படுகிறது. எல்லார்கிட்டையும் எல்லாமே தெரியும் சொல்ல முடியாது இல்லையா? எல்லோரும் எல்லா கருவிகளாக உருவாக முடியாது. There are unique persons, some will be selected for certain things அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தரப்பட்ட ஒரு சிலரை மட்டுமே சில வகைக்காக தேர்ந்தெடுப்பார். திக்குவாயினா இந்த நமது மோசேயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க மக்களுக்கு பயன்படுத்தினார். குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதில் குழந்தையை கொடுத்து தேர்ந்தெடுக்கிறார், உருமாற்றுகிறார். இப்படி பல விதமான சிந்தனைகளை சொல்லலாம். 3.5 அடி உயரம் கொண்ட தாவீதை வைத்து கோலியாத்தை கொல்ல வச்சார். இப்படி பல விதமான செயல்களை ஆண்டவர் செய்ய ஒரே காரணம், தெளிவான சிந்தனைகளும் திட்டங்களும் அவர்களை கருவிகளாக உருமாற்றுகிறது. அதுபோலவே இறையாற்றின் ஆழமான விஷயங்களை தன்னை பின்தொடர முன்வந்த அனைவரும் குறித்த காலத்தில் உள்வாங்கிவிட மாட்டார்கள் என்பதை அறிந்தவராய் தன் இறையாட்சி பணிக்காக 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுப்பதை தான் என்று நாம் சிந்திக்கிறோம். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று பொருள். அந்த அனுப்பப்பட்டவரை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? அனுப்பப்பட்டவரின் கடமை அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை செய்து முடிப்பது தானே. யூதாஸ் இஸ்காரியோத்தை தவிர மற்ற அனைத்து சீடர்களும் தாங்கள் அப்போஸ்தலர் என்ற நிலையில் இயேசு தங்களை அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றினார்கள் என்று திரு அவை வரலாறு நமக்கு கற்பிக்கிறது. யூதாஸ்ன்னு ஒருத்தர் வரலனா இயேசுவின் பாடுகள் நிமித்தம் நான் மீட்பு அடைந்திருக்க மாட்டோம் இல்லையா? எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் இல்லையா? அதனால எல்லாம் தெரிந்த ஆண்டவர் யூதாசையும் தேர்ந்தெடுத்தார். இயேசு தேர்ந்தெடுத்தவர்கள் அனைவரும் திறமையானவர்கள் அல்ல, கற்றறிந்த அறிஞர்கள் அல்ல, கலைஞர்கள் அல்ல, மாறாக சாதாரண வகுப்பை சேர்ந்தவர்கள், மீனவர்கள். இவர்களில் யூதர்கள்
முழுமையாக வெறுக்கப்பட்ட வரி தண்டுபவரும் ரோமியருக்கு பிடிக்காத தீவிரவாதியும் கூட அதுல இருந்தாங்க அந்த கூட்டத்தில். இவர்கள் தான் அன்று இயேசுவின் விளிம்பியங்களையும் அவர் ஏற்படுத்திய திருச்சபையும் உலகெங்கும் எடுத்து சென்று இறையாட்சி கருவிகளாக மாறினார்கள். அவர்களைப் போல நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சியின் கருவிகளாக மாற வேண்டும் என்பது இயேசுவின் அழைப்பாக நமக்கு இன்று கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கடவுள் அரசின் செயல் வீரர்களாக வாழ முற்பட வேண்டும். அவரின் கருவிகளாக செயலாக்கத்தை உருவாக்க வேண்டும். Be an instrument. புனித அசிசியார் இயற்கையின் எழிலுக்கு ஒரு கருவியாக உருமாறி அனைத்தையும் நேசித்தது போல நாமும் கருவிகளாக உருமாறி எல்லோரையும் நேசிப்போம். கடவுள் கொடுத்த திட்டத்தை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். அன்பு இறைவா, இதோ நாங்கள் உமது கருவிகளாக உருமாற நீர் அன்று 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தது போல இன்று எங்களையும் திருமுழுக்கு வழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர். அதை அறிந்து எங்கள் திருமுழுக்கின் பயனை உணர்ந்து நாங்கள் பிறர் வாழ்வில் ஒளியேற்றும் கருவிகளாக உருமாற எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.